நம்ம எஃப்எம்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கலக்கிட்டு இருக்க நம்ம மளிகை கடை ராஜாக்கள் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோங்க. மனசுல ராஜா நினைப்போ எத்தனை மாசம் வாடகை கொடுக்காம கடை சொந்தக்காரன் நினைச்சிட்டீங்களா? ஒண்ணு மரியாதை வந்து வாடகை கொடு, அப்புறம் கடையை பற்றி கொண்டு சாவி இருக்கு. ஹலோ, கடையிலேருந்து பேசுகிறேண்ணே. என்னையா சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க சின்ன சின்ன? பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஃபோன் பண்ணல. சரி, கிடைக்குதா கிடைக்கலன்னு பார்த்துட்டு ஒரு 3-3:30 மணிக்கு சொல்கிறேன், சரியா? சரிண்ணா. பணம் கிடைக்குதான்னு தெரியலையே, எப்படியாவது சமாளிச்சுக்கணும். வியாபாரம்லாம் எப்படி போகுது? சூப்பர் மார்க்கெட்ல வேற கூட்டம் அலை மோதுது. உங்களுக்கு வியாபாரம் சாஞ்சிருச்சா? ஆமாப்பா, கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்சிருச்சு. மணி வேற ஆகிட்டே இருக்கு. பால்காரர் வேற வந்துடுவார். இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கட்டிட வேண்டிதான், இல்லைன்னா நாளைக்கு பால் போட மாட்டார். அம்மா கணக்குல எழுதி சொன்னாங்க. சரிடா. ஜேசன் எங்க? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்ப்பா. எங்க மாமா எனக்கு வெளிநாட்டுல இருந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் அவனை கேட்டேன். அவனுக்கு சைக்கிள்னா ரொம்ப அதனால தான் அவனை கேட்டேன். சரிடா. உள்ள வேற சைக்கிள் கேட்குறான், வாங்கி கொடுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ணனும் இன்னும் ஃபோன் அடிக்கல, பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஹலோ, ஜேசன் அப்பாவா? ஆமாம் மேடம். சார், நீங்கள் இன்னும் டேர்ம் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க ஜேசனுக்கு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க மேடம், நான் பணம் கட்டி கொடுத்துருவேன். என்ன வேலை சார் பார்க்குறீங்க? மளிகை கடை வச்சுருக்கேன் மேடம், சின்ன ஒரு மளிகை கடை வச்சு. கடையா சார்? உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி படிக்க சார். இங்கே வந்து எங்கள் உயிர் எடுக்கிறீங்க.